வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர் இன்னைக்கு மருத்துவ குழுவினர் சொல்கிற போது நாம் உச்சத்தை தொட்டுட்டோம், இனி நோய் பரவல் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உச்சநிலைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, கண்டிப்பா இது உச்சத்தை தொட்ட மாதிரி கிடையாது. உச்சத்தை நோக்கி போகக்கூடிய பாதையில இருக்கிறோம், அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்மளுடைய தொற்றினுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கடந்த சென்னையில பொறுத்த வரைக்கும் கடந்த 10 நாட்களாக 1000க்கு மேல போயிட்டே இருக்கு, குறையவே இல்லை. அது கிராஃப் மேல மேல போகுது. அதே மாதிரி இந்த நோயினுடைய தன்மையை பாருங்க. முதல்ல ஆரம்ப கட்டத்துல இந்த நோய் ஆமை போல நகரும், வர 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 சிறுத்தையா மாறி ஓடும். அதுதான் இதனுடைய தன்மையா இருக்குது. புள்ளி விவரம் கூட அதைத்தான் சொல்லுது. எப்படி பாருங்க, முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் 1 லட்சம் கேஸ் அதை எடுத்துக்கிறதுக்கு 97 நாட்கள் ஆகுது. அதுக்கு பிறகு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வர்றதுக்கு 12 நாட்கள் ஆயிடுச்சு. 0ல இருந்து 1 லட்சத்துக்கு 97 நாட்கள், 1ல இருந்து 2 வர்றதுக்கு 12 நாட்கள், 2ல இருந்து 3 லட்சத்தை தொடுவதற்கு 7 நாட்கள்லயே அது அடைஞ்சிருச்சு. நீங்க சொல்ற அந்த ஆமா ஆமா கண்டிப்பாங்க. அது ஆமை போல ஒரு புள்ளிக்கு பிறகு சிறுத்தையா மாறி ஓட ஆரம்பிக்கிறது. அப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல இதனுடைய வேகம் அதிகரிக்கும். அப்ப அதிகரிச்சு ஃபுல் பீக்ல போய் அப்புறம் அப்படியே கீழே இறங்கும். இந்த ஏறுவதும் இறங்குவதும் சர்ன்னு ஏறாது, சர்ன்னு இறங்காதுங்க. இறங்கும் போதும் பாத்தீங்கன்னா படிப்படியா மொல்லமா தான் இறங்கும். ஆமாங்க, அத மாதிரி நம்ம இறங்கு முகத்துல ஸ்பீடா மலையில இருந்து கீழே இறங்கிடுற மாதிரி சர்ன்னு இறங்கிட முடியாதுங்க. அப்படி டாக்டர் இறங்கும். இதுல ஒரு கேள்வி டாக்டர், அப்ப நம்ம பீக்க தொடுவதற்கான மாதம்னு நம்ம எதை, ஜூலையா ஆகஸ்டா, அதை நம்மளால கணிக்க முடியுமா டாக்டர்? அது கணிக்க முடியலைங்க. அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வைராலஜிஸ்டா இருக்கட்டும், எபிடமாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஜூலை எண்டுல பீக்குக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் தள்ளி சொல்றாங்க. ஈவன் ஆகஸ்ட் செப்டம்பர் கூட சில ஆய்வறிக்கையில சொல்றாங்க. அப்ப இது கண்டிப்பா செப்டம்பர் இல்ல அக்டோபர் கூட போகும்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட் சொல்றாங்க. அப்போ எந்த சமயத்துல இது பீக்குக்கு போகும் அப்படிங்கறது கணிக்க முடியலைங்க. எல்லாம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வச்சு சொல்றாங்க. நடைமுறையில இது எப்படி பீக்குக்கு போறோம்னு வரக்கூடிய காலங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லும். இதுல டாக்டர் ஒரு பல்கலைக்கழக ஆய்வு முடிவுல ஒரு 1.5 லட்சம் பேருக்கு இந்த தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி அதை கணிச்சிருப்பாங்க டாக்டர்? இப்ப எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இந்த அதான் R0 அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். எப்படி அப்படின்னா அது பல பேராமீட்டர்ஸ் வச்சு கால்குலேட் பண்றாங்க. இப்ப ஏரியாஸ், எந்த ஏரியால அதிகமா இருக்கு, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டென்சிட்டி எடுத்துக்கிறாங்க ஒண்ணு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகள் 2. அப்புறம் நோயினுடைய வேகம், அதாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய நோயினுடைய வேகம். இப்ப பாருங்க, கடந்த ஒரு வாரமாக கிட்டத்தட்ட 1100 1200 டச் பண்ணிட்டு இருக்குது. அப்ப இதனுடைய வேகம் போக போக கால்குலேஷன், அதனுடைய ஃபார்முலா கால்குலேஷன் பண்ணி இன்னும் 2 வாரத்துல இதனுடைய வேகம் இப்படி போகும். அப்படி போகும்போது அந்த ஏரியா பாப்புலேஷன்ல இவ்வளவு தூரம் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ஏரியா பாப்புலேஷன் ஃபுல்லா பரவுவதற்கு இந்த மாசத்துல எண்டுக்குள்ள இது பரவலாம் அப்படின்னு ஒரு கணிக்கிறாங்க. பொதுவா வியாதி பத்தி பாத்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்று வந்த பிறகு இது எல்லாத்தையும் சந்திக்காம போகவே போகாது. 80% மக்களை சந்திச்சுட்டு தான் இது போகும், சந்திக்காம போகாதுங்க. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு காத்து மாதிரி வச்சுக்கலாங்களேன். ஒரு புரிதலுக்காக சொல்ல போனா இது ஒரு காத்து. அந்த காத்து எல்லாத்தோட மூஞ்சியில அடிச்சுட்டு தான் போகும். அப்போ எல்லாத்தோட மூஞ்சியில அடிச்சுட்டு போகும்போது நம்ம என்ன பண்றோம், சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களுக்கு அது தாங்கி பிடிச்சுக்கிறாங்க, அறிகுறியே தெரியாது. எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு அறிகுறி தெரியுது. வயதானவங்களுக்கு, ரொம்ப உடல்நிலை ஆல்ரெடி மோசமா இருக்கிறவங்களுக்கு இறப்புக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போ இப்ப நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியே என்னன்னா, இந்த காத்து படாம ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளவுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி.
ஒரு ஒரு கொரோனா தொற்றுங்கிறது காத்து படுற மாதிரி வச்சுக்கலாம். அப்ப லாக்டவுன் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த காத்து நம்ம மேல படாம நம்மள நாமே தனிமைப்படுத்திக்கிறோம் ஒண்ணு. அப்புறம் முகக்கவசம் அணிஞ்சுக்கிறோம், மத்தவங்களோட கிட்ட போய் நிக்க போறது இல்ல. எங்கெங்கெல்லாம் மீட்டிங் இருக்குதோ, எங்க கூடுகிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம நிக்க போறது, அங்கெல்லாம் நின்னா டக்குன்னு அந்த காத்து பற்றும் நம்ம மேல. அது சரி. அது ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இதுல இன்னொரு பெரிய இந்த கொரோனா வைரஸ் சித்து விளையாட்டுல டாக்டர், ரேபிட் டெஸ்ட் கிட் அது வந்து ரொம்ப துல்லியம்னு சொல்ல முடியாது. பிசிஆர் கிட்டு தான் வந்து துல்லியமான முடிவுகளை சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிசிஆர் சொல்ற முடிவுகள்லயே தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றாங்களே, அது புரிஞ்சுக்க முடியலையே டாக்டர்? இப்ப இந்த டெஸ்ட் படி வந்து மக்களுக்கு ஒரு விதமான கொஞ்சம் குழப்பம் இருக்கு. இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா, அந்த கிட் வந்து வியாதியை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி அல்ல. அப்ப அது என்னன்னா, தொற்று வந்த பிறகு எதிர்ப்பு சக்தி உருவாயிருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிப்பு தான் ரேபிட் டெஸ்ட் கிட்டுங்க. இது வந்து வியாதி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்துறது இல்ல. அப்போ ஒரு சமூகத்துல, ஒரு கம்யூனிட்டில, ஒரு ஏரியாவில இந்த தொற்று வந்துட்டு போச்சா, அந்த மக்களுக்கெல்லாம் தொற்று வந்துட்டு போயிருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்க கூடியதான் அது. அது என்னன்னா, அது பேரு ஆன்டிபாடி டெஸ்ட்னு சொல்லுவோம். குறிப்பா தொற்று உள்ள வந்துட்டு போன பிறகு, நம்ம உடம்புக்குள்ள உள்ள வந்துட்டு போன பிறகு எதிர்ப்பு சக்தி ஒண்ணு உருவாயிரும். அதுதான் ஐஜிஜி என்கிற, ஐஜிஎம் என்கிற எதிர்ப்பு சக்தி. சரிங்க. அந்த எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கிறத கண்டுபிடிக்கிறதா ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட்ங்க. அது தனி. சரி. இந்த RT-PCR டெஸ்ட்னா வியாதி ஒருத்தருக்கு இருக்குதா இல்லையா, தொற்று இப்ப கரண்ட்ல இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதா RT-PCR டெஸ்ட். சரி. இதுதான் இது என்ன கண்டுபிடிக்குதுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த வைரஸ் RNAங்கிற வைரஸினுடைய அணுக்கூறு, மூலக்கூறு இருக்குதா இல்லையான்னு தெரியறதா RT-PCR டெஸ்ட். ஓ சரி டாக்டர். சோ ரெண்டும் ரெண்டு விதமா நம்ம புரிஞ்சு பாக்கணுங்க. அப்ப நம்ம இப்ப அரசு தனியார் மருத்துவமனையில பிசிஆர் கிட் மூலமா தான் சோதனை செஞ்சு நீங்க பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ்னு சொல்றாங்க. அந்த முடிவே தப்பா வர வாய்ப்பு இருக்கா? இருக்குதுங்க. என்னன்னா, எந்த ஒரு டெஸ்ட் ஒரு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு. ஒண்ணு சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிபிசிட்டின்னு சொல்லுவாங்க. சென்சிட்டிவிட்டி அப்படின்னா ட்ரூ பாசிட்டிவ், உண்மையான பாசிட்டிவா காட்டுறது. ஸ்பெசிபிசிட்டினா ட்ரூ நெகட்டிவ், அது இல்ல, அந்த வியாதி இல்லைன்னு சொல்றது. சரிங்க. அப்போ எல்லா டெஸ்ட்லயும் சென்சிட்டிவிட்டியும் 100% இருக்கணும், ஸ்பெசிபிசிட்டியும் 100% இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது சுப்பீரியர் டெஸ்ட். இந்த RT-PCR டெஸ்ட்ல வந்து சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இப்ப இருக்கக்கூடிய டெஸ்ட்லயே இதுதான் மிகச்சிறந்த டெஸ்ட். ஆனா அதுல என்ன ஒரு குறைபாடு இருக்குதுன்னா, கொஞ்சம் ஃபால்ஸ் நெகட்டிவும் வருது. ஆமாங்க, ஃபால்ஸ் நெகட்டிவ்னா டெஸ்ட்ல நெகட்டிவ் காமிச்சிரும், ஆனா அவங்களுக்கு வியாதி இருக்கலாம். இதுதான். இப்போ ஒருத்தர் எடுத்துக்கங்க, ஒரு ஏங்கிற நபருக்கு வந்து டெஸ்ட் நெகட்டிவ், ஆனா அவருக்கு அறிகுறி இருக்குது. கொஞ்ச நாள், 4 நாள் 5 நாள் 1 வீக் கழிச்சு அவருக்கு பரிசோதனை பண்ணி பார்த்தா டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கும். அப்போ ஃபால்ஸ் நெகட்டிவ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுல RT-PCR டெஸ்ட். ஆமாங்க, இதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒருவர் PCR டெஸ்ட் எடுக்கிறாரு, அவருக்கு வந்து நெகட்டிவ்னு அது காமிக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அவர் பாசிட்டிவா இருக்கலாம்னு சொல்றீங்க. கண்டிப்பாங்க. இதுல இன்னொரு கவனம் இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து அறிகுறி இருக்கு, அறிகுறி இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அது கிளியர் கட், அந்த பாதை கரெக்ட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ரூட் கிளியர். அப்ப அவரை நம்ம வைத்தியம் பண்ணி அட்மிட் பண்ணிடலாம். ஆனா அறிகுறி இருக்கு, ஆனா டெஸ்ட் பார்த்தா நெகட்டிவ்னு சொல்லுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸுக்கு என்ன பண்ணலாம்னா, சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். சிடி ஸ்கேன். அப்படி சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நுரையீரல்ல அந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் தெரியும். நுரையீரல் இருக்கக்கூடிய கீழ்பகுதியில அந்த கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ் சொல்லுவோம். அது மசன்னு ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்ச மாதிரி அதனுடைய தாக்கம், அதான் நிமோனியான்னு சொல்லுவோம், ஏர்லி ஸ்டேஜஸ், அது தாக்கம் தெரியும். அப்படி தெரிஞ்சா அது கொரோனா கேஸ் தான், COVID-19 தான் நம்ம வந்து முடிவு பண்ணி அதுக்கு வைத்தியம் பண்ணணும். நீங்க சொல்ற ஒரு முக்கியமான புள்ளி வந்து, நோய் அறிகுறி இருந்து நெகட்டிவ் வந்தாலும் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக மேலும் சில டெஸ்டுகள் எடுப்பதற்கான தேவை இருக்கு. கண்டிப்பாங்க. அதாவது வந்து டெஸ்ட் நெகட்டிவ், நோய் அறிகுறி இருக்குது, அதற்கு அடுத்து அவர் பண்ண வேண்டிய கட்டம் என்னன்னா, சிடி ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். அந்த சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக நோயை கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்ப முக்கியங்க.
ரொம்ப நன்றி டாக்டர். இந்த பேரிடர் காலத்துல நிறைய மக்களுக்கான சந்தேகங்களுக்கு வழிகாட்டிட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த பேரிடரில் நம்ம வெல்லுற வரைக்கும் உங்களுடைய ஆலோசனை வழிகாட்டுதலை நாங்க எதிர்பார்க்கிறோம் டாக்டர். நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர்.